10 மாவட்ட செயலர் முன்மொழியணுமா, 10 மாவட்ட செயலர் வழிமொழியணுமா, பொருளாளர் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறவங்க 5 வருஷம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணுமா? யார் போட்டியிட முடியும்? யார் போட்டி? நம்ம வேலுமணியே தங்கமணி அந்த மாதிரி தான் போட்டியிட முடியும். எடப்பாடி போட்டியிட முடியும், அவர் பையனாக போட்டியிடலாம், வேறு யாருமே போட்டியிட முடியாது. இவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி கொடுக்க, எவ்வளோ கொடுக்கறது முடியுமா? சாதாரண தொண்டனு கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வரலாம் நிலையை மாற்றி எந்த சட்டத்தை திருத்தக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ ரத்து செய்திருக்காங்க. பொதுக்குழுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது அதை ரத்து செய்யறதுக்கு. வந்திருக்கிறேன். இன்னி இந்த வழக்கு இருக்கலாம், 6 வழக்கு சிவில் வழக்கு ஒன்றுன்னா வரும். ஏன் சட்டத்தை திருத்தினீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் திருத்தினீங்க? நீங்கள் மட்டுமே பொதுச் செயலாளரும் உங்க கூட இருக்கிற மட்டுமே பொதுச் செயலாளர் இருக்கிற சட்டத்தை அதில் பல விதிகளில் அது சொல்லக்கூடாது, என்ன ஒரு தீர்ப்பு வரும்னு சொல்லி அதையும் சொல்லிட்டாரு வைத்திலிங்க. ஆக இனிமேல் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். அந்த நிலைமை இனி வரலாறு வந்துட்டு உறுதியாக வரும். நாளை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் வந்து உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை, உறுதியாக வரும். அதற்காகத்தான் நம்ம இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்கின்ற தொண்டர்கள் நீங்கள் இங்கு மேடைக்கு வந்து உட்காருகின்ற சூழ்நிலை உருவாக வேண்டும். நாங்கள்லாம் பல விதிகளை பார்த்துட்டோம். கழகத்தினுடைய சட்ட விதி, புரட்சித் தலைவர் உருவாக்கிய விதியை காப்பாற்றிய புரட்சித் தலைவர் அம்மாருடைய வரலாறு மீண்டும் நம்ம இயக்கத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று தான் இன்றைக்கு நாம் இந்த 3 ஆண்டு காலமாக இந்த புதிய பரிணாமத்தின் மூலமாக இந்த தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கணும் என்பதையும் 3 ஆண்டு காலமாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தலைமைக்கல் நிர்வாகிகள் மாவட்டங்களை செயலர் ரொம்ப அப்புறாணிக, எந்தவித பதவி பட்டங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் பெரும்பகுதியானவர்கள், 195% பேர். அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதே இந்த இயக்கத்தை ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற நிலை இருக்கிறது. இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், நல்ல காலம் நம்மளுக்கு வரும்.